சிஎஃப்ஜி ஃபைல்ல இது பண்றது. சிஎஃப்ஜி ஃபைல்ல சொல்லுங்க. அதுல வந்து ஒர்க் ஆகல எனக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ம். அதே மாரி சேம் நீங்க டைம் அந்த சிஎஃப்ஜி ஃபைலும் இப்போ ம். ப்ளே புக் ரன் பண்றேன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வச்சு ரன் பண்ணா மட்டும் தான் ரன் ஆகுது. ஆ அதுதான் என்ன பண்ணணும்னா, பெட்டர் டு யூஸ். நீங்க உங்க சிஸ்டம்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணீங்கன்னா, have config file in this location. etc ansible இந்த ansible cfg ஃபைல் இருக்குல்ல, அதுல ஓகே. ஆட் பண்ணீங்கன்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரன். ஓகே, ஓகே. எங்க வேணாலும் சிஸ்டம்ல எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஷோ மை config file here. இங்க நீங்க லாக் பாத் அதே மாதிரி கொடுங்க. லாக் பாத் கொடுக்கும்போது கம்ப்ளீட் பாத் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் த லாக் ஃபைல் ஃபார் யூ. ஓகே. ஓகே பிரமோத். ஓகே. ஏன்னா நீங்க ஃபோல்டரா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்டரி அதுக்குள்ள இருந்து இன்னொரு டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சிபிள் ஃபைல் வந்து அப்புறம் இதுக்கு தான் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. இடிசி ஆன்சிபிளுக்கு தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ பெட்டர் யூ கேன் பாயிண்ட் இட் டு த இடிசி லொகேஷன். இடிசி லொகேஷன்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் எனிவேர். ஓகே. ஓகே. ஓகே பிரமோத். ஓகே. Sure. Then yesterday we were started recording ஒரு பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாமே பெண்டிங். வில் கோ ஒன் பை ஒன். ஸோ நான் இங்கே இன்னொரு YAML எழுதியிருக்கேன், ஜாவா வெர்ஷன் அண்ட் என்ஜினிக்ஸ் வெர்ஷன் ஃபால்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்களே கோ த்ரூ பண்ணலாம், நாட் பிகர் ஒன். வாட் ஐ டுட், ஐ யூஸ்டு பிளாக் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். பிளாக் இருக்கு, சப்போஸ் என்ஜினிக்ஸ் ஜாவா இருந்ததுன்னா இட் வில் பிரிண்ட் அவுட்புட், இல்லைனா ரெஸ்கியூ பிரிண்ட் ஆகும். இட் மீன்ஸ் ஜாவா எங்கிட்ட இல்லைன்ட்டு. அதே போல் என்ஜினிக்ஸ்க்கு ரிட்டர்ன். ஸோ யூ கேன் ட்ரை. தென் இயர் ஐ ரைட் ஒன்லி ஆன் பிளாக். பிளாக்கு மட்டும் எழுதியிருக்கேன், ரெஸ்கியூவே எழுதலை. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளாக் இந்த சென்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு கோட், இது கம்ப்ளீட்டாக ஒரு கோடு. இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, ஐ ரிட்டர்ன் வித் கண்டிஷன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், ஆர்சி வேல்யூ 0 இருந்தால் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹாவ் இன்ஸ்டால் ஜாவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இஃப் ஆர்சி வேல்யூஸ் அதர் தென் 0 கிரேட்டர் தென் 0வா இருந்தாவே ஜாவா இல்லை, அந்த இது இல்லைன்னு சொல்லி ஐ ரிட்டர்ன் சம் 2. இதில் யூ கேன் ரைட் ஃபார் என்ஜினிக்ஸ் 2 வெறும் ஜாவாக்கு மட்டும் எழுதியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் ஃபார். ஓகே. ஸோ இந்த 31 and 32 நீங்கள் ரன் பண்ணி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ நம்ம டெம்ப்ளேட் மாடலுக்கு வருவோம். ஸோ டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் ஜிஞ்சா டூவிங்காக டைனாமிக்காக ஒரு கண்டென்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இங்கே நான் இந்த பிளே புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ பிக்கர் ஒன். HTTP பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். தென் அந்த HTTP பேக்கேஜை லைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் ஒரு index.html இந்த where.ww HTML இந்த லொகேஷனுக்கு நான் காப்பி பண்றேன். ஓகேவா? ஒரு செகண்ட், ஐ டுக் சம்வேர். where.ww HTML index.html. இந்த index.html தான் நம்ம கஷ்டமா ஒரு பேஜை டிஸ்பிளே பண்றோம்னா அந்த டிஸ்பிளே பண்றதுக்கு இட் வில் ஹெல்ப் அஸ். ஓகேவா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைலை நான் இங்கே காப்பி பண்ணோன்னா HTTP வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளோட நியூ பேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். லைக் வாட் எவர் வி டன் எம்டெட் ரைட் தெரியும். நான் அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபை எழுதுறேன். லைக் ஒரு ஆண்ட்லெஸ் ஃபங்க்ஷனில் இந்த சேஞ்சஸ் நடந்ததுன்னா எனக்கு ஆண்ட்லரை ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் தி சேஞ்சஸ் இஸ் ஹேப்பன், ரீஸ்டார்ட் இதை நோட்டிஃபை பண்ண ஆண்ட்லர் வில் ரீஸ்டார்ட் மை HTTPD சர்வர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் index.html. திஸ் இஸ் DevOps கிளாஸ்னு சும்மா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் எ டெம்ப்ளேட். இன்னும் நம்ம டெம்ப்ளேட் மாடல் யூஸ் பண்ணுற ஜென்ரிக் ஒன். ஸோ let me run this.
இதை நான் ரன் பண்றேன். No commit. Okay, we are good. Let me pull. Then I do Ansible book. Now it is 33. நான் இதை ரன் பண்றேன். Restart HTTP. Maybe naming convention தப்பா கொடுத்திருப்பேன். Okay. So I'm running this playbook. See, it done. இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல கொடுத்துருக்கோம்ல, ஸோ லோக்கல் ஹோஸ்டோட ஐபி எடுத்துட்டு இஃப் யூ செக் ரைட், அங்கே நம்ம பார்க்கலாம்ல. ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see whatever we put, right? இது நம்மளுக்கு வந்து ரைட். இதே we want to show இப்போ எந்த ஐபி அட்ரஸ், சப்போஸ் I use one more. So one more யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I want to get the IP address. Give me a minute. Linux ஓடது ஐபி வேணும், ரைட்? I will take that Linux IP. So if you give like this, right? நீங்க ரெண்டு சர்வீஸ்ல ரெண்டு இடத்துல ரன் பண்ணுவோம். Let me try if this works or not. Yeah, it's working. Okay. So ரெண்டாவது இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் தெர் வாஸ் நோ சேஞ்ச், அதனால இட் டோன்ட் டெட். ஹேண்ட்லர் ரெண்டாவதுக்கு மட்டும் இட் டெட் சம்திங், ரைட்? ஸோ I'll copy. See, இதுலேயும் we could see our the content, right? பட் இங்கே எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட். இப்போ நான் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேனோ அந்த ஐபி அட்ரஸோட எனக்கு அந்த இதை டிஸ்பிளே பண்ணணும், அந்த ஐபியோட அட்ரஸ் நேம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸ்ட் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா ஹோஸ்ட் நேம் வந்து அதோட வேல்யூ இங்கே தான் சேவ் ஆகும். ஸோ சப்போஸ் இஃப் ஐ டேக் ரைட் காப்பி, நான் சேவ் பண்ணிட்டேன். லெட் மீ புஷ் இட். See, I'll push this file. Run this playbook again, right? We'll have a change. ரெண்டுத்துலையுமே it got restarted. Me எனக்கு கண்டென்ட் வரல, ஸ்டில் ஐ ஹாவ், ரைட்? ஸோ இதுக்கு தான் we will use Jinja templating. Jinja templating எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, I will go to இந்த index.html இருக்குல்ல, I will replace with, rename with without index. I'll go with J2. J2 in the sense we'll be using Jinja template in Gen2. In Gen2 J2 ஓட மாடல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது நம்ம ஃபைல் மாத்திட்டோம். ஸோ we have to do a change here, right? So instead of copying, right, we'll be using index. இதை கஸ்டம் டெம்ப்ளேட் மாடலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we'll be writing here like name,
I'm using copying file using Jinja2 template. Okay, wow. Yes. So here I have to use the template module CQ ன்னு எழுதலாம். Contain dot template. Okay. Template you can write source. Source we know it is index dot j2, right? Index dot j2 source. Then destination we know that is where www dot html dot இங்க வரும்போது will be using index.html. So we'll be replacing that index.j2 to index.html and runtime நம்ம மாத்திடுவோம். So if you use this, right, இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன். Sorry, I will push it and I will run this playbook. Got pushed. Got changes. So it got restarted everything. Okay. இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா see I could able to see the IP address, right? இதுக்கு முன்னாடி நம்மளால பார்க்க முடியல, ரைட்? இஃப் யூ டேக் ஃபர்ஸ்ட் ஒன்னோட கண்ட்ரோலரோட ஐபி எடுத்தா கூட இட் இஸ் லோக்கல் ஹோஸ்ட். ஏன்னா இதோட இன்வென்ட்ரியில வந்து வி ஆடட் அஸ் எ லோக்கல் ஹோஸ்ட், ரைட்? இதனால லோக்கல் ஹோஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் லோக்கல் ஹோஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட். நான் இதே இந்த பேக்கேஜ் வந்து நான் டென்ட் ரைட் ஃபார் உபுண்டு. இஃப் யூ வாண்ட் ரைட் யூ கேன் ரைட் இட் ஃபார் உபுண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம எழுதுவோம், ரைட்? யூ கேன் ரைட் லைக் தட். உபுண்டுக்கு தனியாக எழுதிட்டு யூ கேன் டூ. ஸோ it printing localhost, right? So in the IP address it printing. See, this is how you can have a like dynamic content. Dynamic or content நம்ம add like edit பண்ணோம்னா you can write in this module. Suppose எனக்கு இதிலே condition base பண்ணி எழுதணும்னா you can write. இந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி எழுதணும்னா I'll show you. Where is my T4 template இதுலயே நம்ம எதனா கண்டிஷன்ஸ் நம்ம மாத்தணும்னா யூ கேன் ரைட் இட். ஸோ அது எப்படி எழுதணும்னா லெட் மீ டேக் ஒன் மோர் ஃபைல் கால்ட் டெஸ்ட் டாட் ஜே2ன்னு ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன் நான். இந்த டெஸ்ட் டாட் ஜே2 இருக்குல்ல, இதுல இப்போ நம்ம எழுதுறோம்னா இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். பிஃபோர் தட் வில் ரைட் YAML. ஓகே, ஸோ வில் ரைட் ஒரு நார்மல் YAML ஃபைல் எழுதுவோம், நார்மல் பிளேபுக். Post will write it in local எழுதுவோம், then gather facts. அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? பிகேம் கொடுத்தா வில் பிகம் சூப்பர் யூசர், ரைட்? சப்போஸ் இன் கேஸ் வி வாண்ட் டு ரன் இன் டிஃப்ரெண்ட் யூசர்னா யூ ஹேவ் டு மென்ஷன் பிகேம் யூசர். பிகேம் யூசர் கொடுத்துட்டு எந்த யூசர், சப்போஸ் யூ வாண்ட் டு ரன் இன் ஆன்ஸ் அட்மின்னா யூ கேன் கிவ் தட். இன்னொரு ஒன்று இருக்கு, லைக் பிகேம் யூசர் நீங்கள் ரூட்னு கொடுக்கலாம், ஆர் யூ கேன் யூஸ் மெத்தட்.
பிகே மெத்தட் வந்து கொடுத்தீங்கன்னா யூ ஹவ் டு மென்ஷன் சூடோ. ஸோ ஒரு பிளே புக்கில் நம்ம ரூட் ப்ரிவிலேஜஸ் வேணும்னா யூ கேன் யூஸ் இந்த 3ல யூ கேன் யூஸ் எனி ஒன். இந்த 3 மெத்தட்ஸில் யூ கேன் யூஸ் எனி ஒன். ஓகே, or I can so இங்க ஒரு வேர்ட்ஸ் ஃபைலை நான் எழுதுறேன். ஸோ ஐ வில் ரைட் a equal to a ஓட வேல்யூ 80, then b ஓட வேல்யூ 70 something I'm writing. Then I will write my string னு ஒரு வேரியபிள் எழுதுறேன். இல்லைன்னு ஒரு வேரியபிள் எழுதுறேன். Then I will write my list. Okay, my list into I will write one more thing for all Nginx. I'm just writing the meetings. Okay, then இங்க நான் டாஸ்க் எழுத போறேன். I'll be writing tasks name, copying the file using Ninja 2. ஓகேவா? ஸோ இங்கே வரும்போது source we have to mention the fqcname and cbell dot built-in dot template. Yes, source I will mention. இங்கே நம்ம கிட்ட இருக்கு, it is test dot j2. ஸோ நம்ம எங்கே டெஸ்டினேஷன் காப்பி பண்ண போகிறோம். ஸோ வில் காப்பி டு நம்மளோட இன்னொரு லொக்கேஷனுக்கு வில் காப்பி. ஸோ வில் காப்பி டு டெம்ப் லொக்கேஷனில் abcd டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைலாக நம்ம மாற்றுவோம். லைக் ஹவு வி கேன் வெரிஃபை த கண்டிஷன், ரைட்? தென் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிரிண்ட் த ஃபைல் ஆஃப் திஸ் கண்டென்ட். ஐ திங்க் வி டோன்ட் நீட் டு பிரிண்ட் த ஃபைல், நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ தென் இங்கே வரும்போது டெஸ்ட் டாட் ஜீரோவில் நம்ம எதனா சப்போஸ் இன்புட்ஸ் நம்ம என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்தோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா வி கேன் யூஸ் திஸ் இன்புட்ஸ் ஆர். ஸோ வி நோ யூ ஹவ் டு மென்ஷன் ஜிஞ்சா டெம்ப்ளேட். இங்கே ஏ கொடுத்துட்றோம். தென் and பி. ஸோ இப்போ நம்ம வெறும் அந்த இன்புட்ஸ் என்னென்ன இன்புட் நம்ம வேரியபிளில் கொடுத்தோமோ அந்த இன்புட் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரைட் எ கண்டிஷன், ரைட், யூ ஹவ் டு யூஸ் braces percentage if a is greater than b. A is greater than b. You have to close this loop. இங்க நீங்க உங்களோட மெசேஜ் பண்ணுவீங்க the larger number is, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா a தான் greater, right? Larger number is ஸோ நீங்க ஒரு கண்டிஷனோ ஒரு லூப் ஒரு ஸ்டேட் எழுதும் போது யூ ஹவ் டு யூஸ் ஒரு பிரேசஸ் தென் த பர்சன்டேஜ். அது என் பண்ணும்போது பர்சன்டேஜ் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ் எழுதணும். நீங்க சப்போஸ் இது எழுதிட்டேன். இப்போ if you want to write else, right, you can write else or the larger number is $p, right? Sorry, braces p. So இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது you have to mention end if ஓட ஸ்டேட்மெண்ட் முடியுது. ஸோ அதனால நான் இது ஐ வில் கம்மிங் அவுட்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதே நீங்க ஃபார் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் எ ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூ ஹவ் டு யூஸ் iteration for each ஒரு கேரக்டர் என்னோட ஸ்ட்ரிங் என்ன நேம் கொடுத்துருக்கேன் நான், ஐ ஹவ் கிவன் மை ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணனா ஒரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணும்.
in my string percentage, then I'm closing it. So இங்க நான் என்ன பண்ண சொல்றேன்? So this is ஒரு கேரக்டர் நம்ம பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். This is, so அதனால we'll be taking each cap, then end for percentage and end for. ஃபாரோட லூப்பை நம்ம இங்க க்ளோஸ் பண்றோம். தென் இதே லிஸ்ட்டுக்கு பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஃபார் லிஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் பிரிண்டிங் பர்சன்டேஜ் ஃபார் ஈச், என்ன பேர் கொடுத்துருக்கேன், okay, for each package in my list இங்க நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். packages are இங்க என் ஃபார் கொடுத்துறேன். ஸோ இதை நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு வில் சி இதை எப்படி எனக்கு இந்த லொகேஷன்ல டெக்ஸ்ட் ஃபைலா ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. I will show you how it is generating a text file in our temp locationல எப்படி வருதுன்னு you will see. Okay, let me commit. Okay, I have committed the change. We'll pull the change. Sorry, it pull. Okay, இங்க வந்தோடனே you will be running your playbook. Ansible playbook. Ansible hyphen playbook. What is the file name? 34, right? The inputs are A and B. Okay, something for braces ingana bitter pen, so that's why it's throwing error. And for okay, see, ingana close பண்ணவே இல்ல. Okay, see, you make sure that it done. See, it done. இப்போ நம்மளோட லொகேஷன்ல போய் if we see, right, at /temp abc, right, see, the inputs are நம்ம என்னென்ன கொடுத்தோமோ 80 and 70. The larger number condition செக் பண்ணியிருக்கு. It is 80. See, this is hello, HELLO, தனித்தனியா பிரிண்ட் ஆயிருக்கா. அப்புறம் பேக்கேஜ் லூப்ல இருந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ here you can generate a dynamic content. இந்த J2 ஃபார்மேட்டை வச்சுட்டு இன்கேஸ் இதே வந்து நீங்க யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் இன் யுவர் வெப்சைட், ரைட், நீங்க வெப்சைட்ல டைனமிக்கா ஒரு கண்டென்ட்டோ இல்லை திங்ஸ் யூ ஹவ் டு சேஞ்ச், ரைட், யூ கேன் யூஸ் திஸ் மாடல். இந்த மாடலை யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட். சி, I can return like இதே நான் என்னோட index.html கொடுத்தோம்னா it will show that, and based on that you can work. So யூஸ் பண்ணி நீங்க ஒரு கண்டென்ட்டை வந்து டைனமிக்கா நீங்க எடிட் பண்ணலாம். ஓகே, இதுல எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ ப்ரமோத். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா
collections. Next topic is collections. Collections பார்த்தீங்கன்னா this notes இல்லையா? Okay, I will add here. Next topic பார்த்தீங்கன்னா collection. Collection nothing but predefined like if you want to use anything, right? ஏன்னா Ansible have a good community, means docker எப்படி docker images நம்ம டவுன்லோட் பண்றோமோ சிமிலர்லி கலெக்ஷன்ஸ் they have inbuilt collections, நிறைய inbuilt collections இருக்கு. ஸோ என்னென்ன வேணுமோ ஸோ we can download and we can use it. அது as a template வச்சுக்கிட்டு we can have our seconds, like என்ன வேணுமோ we can add it. So Ansible community have many modules, plugins, but we can install required collection using Ansible Galaxy. So நீங்க யூஸ் பண்ணணும்னா we have to use Ansible Galaxy. Ansible Galaxy is nothing but இந்த private collection சொல்லுவாங்க, லைக் யார் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், ரைட்? ஸோ you go and see the collections, right? Collection போய் பார்த்தீங்கன்னா there are so many collection. உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் நீங்க கொடுத்துட்டு you can also like upload here. So in case I want something called HTTPD ன்னு வேணும்னு வச்சுக்கோங்க, sorry HTTPS கொடுத்துட்டு HTTPD you can use Apache HTTP, both are similar, right? So இதை நீங்க டாக்குமெண்டேஷன் போயிட்டு லைக் வாட் தே ஆர் யூசிங், ஸோ இதே உங்கள் இதில் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் இட். சி தே ஹவ் ரோல் பிளே புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட், ரைட், யூ கேன் யூஸ் திஸ் டு நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் தட் சேம் நம்மளுக்கு வேணும்னா. இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட், ரைட், வி கேன் இக்னோர். ஸோ த மெயின் கலெக்ஷன்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் எந்த க்ளவுடோட ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த க்ளவுடோட கலெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ அமேசான்லேருந்து we have to create a dynamic inventory. ஸோ இப்போ நம்ம மேனுவலாக எல்லாமே பண்ணோம், கரெக்டாக? ஸோ வாட் எவர் வி டூ, இந்த நோட்ஸ் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு வி எக்ஸ்சேஞ்ச்டு கீஸ் எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணோம், கரெக்டாக? keys exchange பண்ணிக்கிட்டு then we make a public what you say, we make that public key authentication s கொடுத்து சேஞ்சஸ் பண்ணி we did restart and we had created users, இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ இதெல்லாமே இல்லாமல் we want to, if you want to have a dynamic inventory, டைனமிக்காக இன்வென்ட்ரி வேணும்னா that time we should use this collection. இந்த கலெக்ஷன் அமேசானோட கலெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் we can able to use it. So this is சேம் இது Terraform module பண்ற மாதிரி. correct, similar like Terraform module, but here you will have a different namespaces. So the namespacesல தான் it will work. Sound.aws you can mandated collections. Let me check. No, we have like direct provider. So we will use collection name, then other collection, sorry, இது நேம் ஸ்பேஸ், இது கலெக்ஷனோட நேம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா
we can create a dynamic inventory. எப்படி நம்ம dynamic inventory create பண்ணலாம் சொல்லி you can have, you can see. So இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் we have to install collections. ஸோ கலெக்ஷன் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோமோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இட் வில் ஸ்டோர் இன் Ansibleோட டிஃபால்ட் லொக்கேஷனில் தான் இட் வில் சேவ். ஸோ in case if you want to use in a different location, right, I'll tell you both. Okay. Enoda, so I know that we'll be using Ansible hyphen Galaxy use பண்ணி collection install பண்ண போறோம். So install. இங்க வரும்போது we know that Amazon.aws கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் இன்ஸ்டால் இன் ஆன்சிபிளோட டிஃபால்ட் லொக்கேஷனில் எல்லா கலெக்ஷன் லைக் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ வி கேன் யூஸ் இட் வேர் எவர் வி வாண்ட். ஸோ எனக்கு வேணாம், ஐ வாண்ட் டு யூஸ் இன் எ பர்டிகுலர் பிளேஸ்னா யூ கேன் யூஸ் -p அண்ட் பாத். எந்த பாத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களோ யூ கேன் கிவ் தட் பாத். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இன் ஹோம் டான்ஸ் adminல I have to create. இங்க நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். I can use இங்க then collection ஒரு டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணோம்னா I can see. So I think in the dot collections இல்லை, so that's why it's not. We give force. Let it install, downloading all things. So it got successfully, right? If we go inside inside in collection, Ansible collection போனீங்கன்னா you can list. So we know we took this Amazon.aws, right? No, not this one. We took Amazon, right? You go inside Amazon AWS. இது எல்லாமே அதோட கலெக்ஷனோட ஃபைல்ஸ். பிஃபோர் தட் இந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லைக் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸில் என்ன இருக்கோ வில் ஜஸ்ட் சி ஃபர்ஸ்ட். ரிக்குவயர்மெண்ட் என்ன சொல்லுது, எனக்கு போட்டோ கோர் வந்து இந்த வெர்ஷனுக்கு மேலே இருக்கணும், தென் போட்டோ 3 இருக்கணும். இட் மீன்ஸ் இது பைத்தானோட டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸோட ரிக்குவயர்மெண்ட்டை இட் மேட்ச் ஆனாதான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லுது. ஸோ வில் ஹேவ் வித் install Boto core, then Boto 3. ஸோ இங்கே ஐஃபன் யூசர் மட்டும் கொடுத்தோன்னா இந்த கரண்ட் யூசருக்கு மட்டும் எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஐ டோன்ட் ஹேவ் Boto core and Boto 3. See, Boto core is 1.40. So it is satisfied. Idu 1.40. So Boto core, it got satisfied. So I can able to run my things. See, இப்போ கலெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஓகே ஐ யூஸ் கலெக்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் டைனாமிக்காக ஒரு இன்வென்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது கேட்டிங்கன்னா இதை ஃபாலோ த கைட். எக்ஸாம்பிள்ஸ் easy to inventory. So if you go here, right, என்னென்ன வேணும், பைத்தானோட வெர்ஷன் கேட்குது, போட்டோகோரோட வெர்ஷன் கேட்குது. இது எல்லாமே வி சாட்டிஸ்ஃபை பிகாஸ் வி ஹவ் கிரேட்டர் தென் 1.40 we have, right? So இங்க கொடுக்கும்போது யூ கேன் சி ஒரு எப்படி எழுதணும், லைக் வாட் ஆர் த திங்ஸ் இட் ரிக்வயர், வி கேன் ஹேவ் எவ்ரி திங். ஸோ நம்ம எழுதுவோமா, லைக் வில் கிரியேட் ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது லிஸ்ட் ஆகுதான் வில் கேன் சி. ஓகே, I'll go sign into my console.
Authenticator. Right. Okay, a couple of instances. Is like dynamic. Okay, so I'll using Linux use பண்ணிக்கிறேன். So number of instance I'll go with 3. I'll have T2 microwave இருக்கட்டும். Then I have to give project key. So I'll give this DevOps to keypad. Then launch 3. Okay. கொடுத்துட்டு I will add 8 testing generator. 8 is fine. So I didn't do any changes. Just pre இது இருந்ததோ அது மட்டும் create பண்ணிட்டு I created. So instance வந்து created. Let it create. It's not in a running state. Okay, let it run. So before that, we just see the documentation. So என்னென்ன வேணும்ட்டு see. நம்மளுக்கு இதை plugin இருக்கு. So we know the plugin name. Okay. Then region, என்ன regionல launch பண்ணோம்ட்டு we know. Okay. Then profile. Profile இல்லைன்னா keys. We have to add keys or profile. So can have like here, or you can give access or secret keys. We have this. Yeah, number access key and secret keys வந்து we can add. So we'll show you how we can add. So okay, before that we'll create that inventory list. In the inventory list நம்ம create பண்ணோம்னா before that you can have any name, but ending should be இந்த name கண்டிப்பா இருக்கணும். இந்த name கண்டிப்பா இருந்தாதான் it will work. AWS underscore EC2 YAML இருந்தா மட்டும்தான் it will work. So I'll copy this. We'll go to home directory. Ansible notes. Notes layer, I'll create one more file folder called like directory. Will use AWS. We go to CD AWS dynamic inventory. Inga I have to create a folder. Right? Inga and the YAML file I have to create. So I'll use here. We'll create here and copy and paste பண்ணிப்போம் நம்ம. Lab. Notes. Lab. Any name I can give it AWS or dynamic dot what name it should have this name, right? EC2.in AWS YML or YAM, anything is fine. Mix. Okay, so I know we'll start with basic. Then you have to go and see the examples. And now it has so many examples. So we need plugin and region. Okay. So,
plugin region. Suppose in case you have instance in other region, you can mention that region. So அது எப்படி பார்க்கணும்னா you can go to your console. So எல்லாமே நம்ம US 1ல தான் பண்ணிட்டு இருக்கோம். So in case if you launch instance in US 2, right? If you launch any instance in US 2, right? நீங்க அந்த instance கூட we can get it. Okay, so here I launched only on US East 1, right? So I'll have 1, 2, I'll have 3. So moon like we written. Okay, so then suppose in case if you want other region, right, you can mention. Otherwise you can leave it. So அதனால தான் லிஸ்டா எழுதிருக்கோம். So we are passing list of regions na என்னென்ன லிஸ்ட் வேணுமோ you can pass it to the file. Okay, then next we want plugin எழுதிட்டோம். So we want profile இல்லைன்னா இது நான் ப்ரொஃபைலில் டெராஃபார்ம் வரும்போது I'll teach you ப்ரொஃபைலில் என்னன்ட்டு AWS ப்ரொஃபைல்னா here we can write keys. டைரெக்டாக நம்ம access and secret keys எழுதலாம். So you have to use AWS secret key. I think you can use the access key. Not remembering it. Yeah, secret key, you can write it. So I will take access key. எப்படி access key generate பண்ணணும்னா நீங்க கரண்டா லாகின் பண்ண யூசர் இருக்குல்ல, go to your security credentials. If you go down, there will be access and secret key, right? இதை நீங்க கொடுத்தீங்கன்னா you can't able to see the secret key. இதே if you don't have anything, right, just click here, understand and create. So copy this, copy secret key, கொடுத்துட்டு ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் எதுக்குன்னா வெறும் ரன்னிங் ஆகிற இன்ஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு காட்டு, மற்றதெல்லாம் வேணாம் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஸ்டேட் வந்து ரன்னிங் மட்டும் இருக்கிறது மட்டும் ஐ எம் டூயிங் எ ஃபில்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ we have to give the all dev and queue. We don't need to this. We have to use SSH, right? We have to put some SSH keys. We have to use private or public key. We have to have some key. Details கொடுத்துட்டோம். We add filters. Let me go check GPT. Before that, for entering, right? Okay, we have to put it in our inventory file. Okay, I'll copy this inventory file. Okay,
We'll go to our location. இங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். Ansible. We'll create one Ansible file. Ansible.cf. We'll have a empty file and see what it happens. Okay, so நம்ம கிரியேட் பண்ண இடத்துல ஆன்சிபிள் ஃபைல் இருந்ததுனால it took our Ansible file, so that is good. So இங்க நம்ம லிஸ்ட் ஆட் பண்ணுவோம். vi aws underscore inventory. Inventory will create one thing. We will paste these details. What these things? Also, okay. Inventory. Yeah, we'll give this YAML and the place will edit. கீயோட பார்ட். ஸோ நம்ம கீயை சேவ் பண்ணிட்டு we have to give that key. ஸோ நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம், ரைட்? கிரியேட் பண்ணும்போது we use the devops.to key, right? Yeah. So இந்த கீயை we have to convert. இந்த கீயை நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ணணும். ஸோ ஐம் சேவிங் திஸ் கீ. Let me come out this file. I'll save this here இங்கே. pi aws .pem. இதை கொடுத்துட்டு I'll paste the pem file here. Okay. So இதோட path we have to take it. pi we didn't save that file up. No, we had inventory something, right? Okay. So we have to go உங்களோட path நம்ம கொடுக்குறோம் /aws dot. Okay. Then ஸோ இந்த inventoryயோட ஃபைலோட பார்த்து நம்ம கொடுக்கணும். ஸோ pwd pi. We don't want to give. Let me check. We don't want to give here. We can pass the default or defaults. Okay. So let me list என்னென்ன ஃபைல் இருக்குன்ட்டு. config ஃபைலில் we have to pass the default inventory காட்டணும், right? So you can copy, you can edit aws underscore inventory. Inventoryல I have to pass. I think I did something wrong. I'm not sure. If it is sir, we'll see. Illana, we'll see tomorrow. I'm not sure. I did something wrong. I know. AWS inventory.
I'll be giving here. I don't want to give here, right? CFG file கொடுக்கலாமே. I can give in direct CSV file. It is AWS inventory, right? Okay. Okay. நம்ம டைரக்டா இங்கே கொடுக்கலாம். I think we don't want to need. Then we'll have inventory. Inventory மட்டும் நம்ம once we created, right? We can have. Okay. So I think we created. Then there is one more thing I'll tell you. So we are created, right? In the file I will be saving. So we'll take this and see what happened. நம்ம run பண்ணுவோம். What happened, we'll see. Okay. I'll copy this. I'll go to VI. Let me remove the trade. Let me remove. Name is .aws passport is to stop. So we'll see. We'll try to run work on Papu. Inventory equal to a path, right? Paste, but inventory file is playbook. Will call and use list. Okay. It's list all 6 instances. See, all 6 instances it says listed for me. Okay, we'll confirm that IP address motto, which will confirm the host name. Okay, so 189 will copy here and we'll put it in. Okay, let me finish it and give one more clarity again. Okay, see here we create it shows 6 instances, right? In the 6 instances correct arkan we'll see it because ellame it using the same key, right? Adanala this is used to do. So in the 6 instance I'm listing it, right? So ஒன்னொன்னா select பண்ணீங்கன்னா you can able to find the IP address. I will paste me and you can get it. See, the first one is 189 213 189 213 189. It's showing. The second thing பார்த்தீங்கன்னா 96 123 96 123. We have this two. இது இருக்கு it shows listing. The next thing பார்த்தீங்கன்னா Ubuntu பார்த்தீங்கன்னா 134, right? 157 134. So we have this. இதுவும் லிஸ்ட் பண்ணிடுச்சு நம்மளுக்கு டைனமிக்கா. ஸோ இந்த மேனேஜ் நோட் வரும்போது we created 2
231 and 192. See, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கீஸே எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, டைரக்டா லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணோன்னா இட் கேன் ஏபிள் டு லிஸ்ட் அவர் மாடல், ரைட்? சி, இதுவும் லிஸ்ட் ஆகுது. தென் இஃப் யூ கோ நெக்ஸ்ட் ஒன் 67 235. 67 you can able to see that too, right? So the last one, it is 219254, right? It's listing. So ellame it listing, but suppose if I use ping model list irukla, if I use all -m ping model use பண்ணனும் பாருங்களேன், you will have errors. ஏன் எரர் வருதுன்னா, so I got permission denied means no such file directory. AWS key இல்லவே இல்லையா? It's AWS.pem. I did something wrong on Ansible. I given key. Okay. So I added this file. Let me check. Fail to connect. Unprotected private key. It means private key oda permission தப்பா இருக்கு. So let me give chmod 600. Yeah, I think you have to give AWS PIM. Okay. Yeah. ஏன் இப்போ பாருங்க, எல்லாமே எந்த கீயா கனெக்ட் ஆகுதுன்னா, we know that இந்த சர்வர்ஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த 3 சர்வர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா we are using ANS admin. இந்த ANS admin யூஸ் பண்றோம், கரெக்டா? நம்ம யூஸ் பண்றது இந்த ANS admin யூஸ் பண்றோம். பட் இது எல்லாமே ANS admin வழியா தான் கனெக்ட் ஆகுது. See, all are connecting through an ANS admin. பட் நம்ம கிட்ட இந்த புதுசா கிரியேட் பண்ணதுக்கு ANS admin கிடையாது. ஸோ we have a user, right? EC2 user தான் by default run ஆகும், right? So for that you have a user string இருக்கும்னு நினைக்கிறேன். Something called user somewhere. User. See that user. நீங்க EC2 user இங்க பாஸ் பண்ணணும். You have to follow the key. The key. User or something, I'm not sure. Please check. How do you okay, you have to use Ansible. Perfect. Okay, we can take, I believe we'll take this and see if it is working or not. User. I'm going to file a direct, I will edit.
Still is using, or we can use, or a second, I'll try this. Here, give Ansible. User. You can see why there are wrong user. I know that is okay. I will give it a path. I will give. Still, it's taking the old one. 400. Give it a path here. Path it. Home and see. We'll try this. Not I'll fix later. I'm getting list, but still the answer been added to the why I see. It shouldn't try with answer. It should try with Ansible. So I think you should use user. By default, it is still the same only. So okay, I'll stop here. I will fix it. The error, and I'll fix it next class on Monday, right? I'll show you like what I missed it. I did something wrong, I know, but I will fix it on Monday. Okay. பிரமோத் இது ஒருவேளை அந்த SSHD ஃபைல் SSH கீ பப்ளிக் கீ அது ஸ்டாப் ஆகிறமா இருக்கும். இல்ல. ஸோ ஏன் என்னன்னா நம்ம இப்போ டைனமிக்காக பண்றோம். வி டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் எனி கீஸ். நம்ம கிரியேட் பண்ண சர்வர் கீஸ் வச்சு வில் பி லைக் கிரியேட்டிங் எ லிஸ்ட். ஸோ இட் ஷுட் கிரியேட் எ லிஸ்ட். பட் இங்க வரும்போது இட் ஷுட் யூஸ் ஈஸி டு யூசர். ஆன்ஸ் அட்மினே கனெக்ட் ஆகுது பாருங்க. கனெக்ட் ஆகும் போது இட் இஸ் யூசிங் ஆன்ஸ் யூசர். மேபி ஐ கேன் ட்ரை திஸ் ஆன்ஸ் யூசர். இங்க வரும்போது இது ஈஸி டு யூஸரா இட் வில் கனெக்ட். நாட் கெட்டிங் இட் பர்டிகுலரா இது யூஸ் பண்ண முடியல. ஐம் நாட் ஷூர். லெட் மீ ஃபிகர் அவுட். ஏன்னா என்னால் லிஸ்ட் பண்ண முடியுது. வாட் எவர் இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ரன்னிங் ரைட், ஐ கேன் ஏபிள் டு லிஸ்ட். ஸோ இப்போ நான் லிஸ்ட் கொடுத்தேன்னா
இட் மீன்ஸ் நான் கொடுத்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீஸ் இருக்குல்ல, நான் கொடுத்த ஆக்சஸ் அண்ட் கீக்கு சீக்ரெட் கீஸ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இட் கோயிங் இன்சைட் மை EC2 டேஷ்போர்ட். என்னோட EC2 டேஷ்போர்ட்ல போயிட்டு இட் கெட்டிங் ஆல் த லிஸ்ட், என்னென்ன ஹோஸ்ட் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கோ இட் இஸ் கெட்டிங் லிஸ்டட், எல்லாமே லிஸ்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் இதெல்லாம் சொல்றேன். ஸோ வி கேன் ஆட் டேக்ஸ் ஆட் பண்ணிட்டு அது மட்டும் நம்ம லிஸ்ட் பண்றது நிறைய கூட வி கேன் டூ இட். ஸோ பட் இட் ஷுட் கனெக்ட் வித் EC2 யூசர். பட் இது ஏன் கனெக்ட் ஆகலன்னு தெரியல. பட் டிஃபால்ட்டா இட் ஷுட் கனெக்ட், பட் இட்ஸ் நாட் கனெக்டிங். ஐ வில் ஃபிக்ஸ் இட். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பிரமோத், இது லாஸ்ட் கிளாஸ் இன்னும் இது ரெக்கார்டிங் இதாகல. இன்னைக்கு ரெண்டுமே போட்டு விட்டுறாருங்க, பாருங்க. ஓகே பிரமோத், தேங்க்யூ.